எல்லாத்துக்கும் வணக்கம். இன்னத்தோட வீடியோ எதை பற்றி இருக்க போகுது அப்படின்னா, இந்தியா வந்து 5th ஜென் ஃபைட்டர் ஏர்க்ராஃப்ட் வாங்குறதுக்கு வந்து சீரியஸாக எவாலுவேஷன் பண்ணிகிட்ருக்காங்க. அதில் முக்கியமான 2 காம்படேட்டர் இருக்காங்க. ஒன்று வந்து அமெரிக்காவோட F-35 லைட்னிங், அப்புறம் இன்னொன்று வந்து ரஷ்யாவோட Su-57. இது ரெண்டில் என்ன அட்வான்டேஜஸ் இருக்குது, என்ன டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது, எது இந்தியா வாங்கலாம், எது வந்து நம்மளுக்கு காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்கும், அதை பற்றியெல்லாம் பார்ப்போம். அப்புறம் வந்து பாகிஸ்தான் வந்து அமெரிக்கன் பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் வந்து இந்தியாவுக்கு வந்து F-35 ஆஃபர் பண்ணதுக்கு வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. அவங்க ஏன் அந்த எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க, அதை பற்றியெல்லாம் இந்த வீடியோவில் தெளிவாக பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து அமெரிக்காவோட F-35 லைட்னிங், அது ஏன் இந்தியா வாங்கணும் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். ஏன் இந்தியா வாங்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ இருக்கிற மாடர்ன் 5th ஜென் ஃபைட்டர் ஏர்க்ராஃப்ட்லேயே ரொம்ப சுப்பீரியரான ஒன்று அப்படின்னா வந்து F-35 லைட்னிங் தான். F-22 ராப்டர் இருக்குது, பட் ஆனால் அது வந்து சேல்ஸுக்கு கிடையாது. மொத்தமாகவே அது ஃபுல்லாக அமெரிக்கன் யூஸுக்கு மட்டும்தான் அது இருக்குது. F-35 தான் வந்து அமெரிக்கா வந்து எக்ஸ்போர்ட்டுக்கு வச்சுருக்காங்க. F-35A அப்படிங்கிற வேரியண்ட்டு. இது ஏன் வந்து சுப்பீரியரான ஒன்றுனா, இதில் இருக்கிற சென்சார்ஸ் எல்லாமே ரொம்ப பவர்ஃபுல்லான ஒன்று. இதில் யூஸ் பண்ணியிருக்கிற ஏவியேஷன் டெக்னாலஜிஸ் எல்லாமே வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான ஒன்று. இதுக்கு வந்து அமெரிக்கா இந்த ப்ராஜெக்ட்டுக்காக வந்து ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்லேருந்து இது ஒரு ப்ராடக்டாக உருவாக்குற வரைக்கும் அமெரிக்கா இதுக்காக செலவு பண்ண பட்ஜெட் வந்து $1.5 ட்ரில்லியன். அது ரொம்ப அதிகம். அது நம்மளுடைய இராணுவ பட்ஜெட் எல்லாத்தோடமே ரொம்ப அதிகம். நம்ம நாடு வந்து ஒரு $4 ட்ரில்லியன் எக்கானமினா அதில் கிட்டத்தட்ட $1.5 ட்ரில்லியன் வந்து இந்த ஃபைட்டர் ஏர்க்ராஃப்டை உருவாக்குறதுக்கு மட்டுமே அமெரிக்கா செலவு பண்ணியிருக்காங்க. அந்தளவுக்கு ஒரு டெக்னாலஜிக்கலி சுப்பீரியரான ஒரு ஃபைட்டர் ஜெட்டுன்னு சொல்லலாம். இது நியூக்ளியர் கேப்பபிளும் கூட. நியூக்ளியர் மிசைல்ஸ் எல்லாம் கொண்டுட்டு போய் வந்து மற்ற நாடுகள் மேலே போட முடியும். அப்புறம் வந்து ரேடார் கிராஸ் செக்ஷன் சொல்லுவாங்க. அதாவது எதிரிகளோட ரேடாரில் வந்து இப்போ நம்ம ஃபைட்டர் ஜெட்ஸை வந்து வேறு நாட்டுக்குள்ளே அனுப்புகிறோம் அப்படின்னா அவங்க ரேடாரில் கண்டிப்பாக பிடிபடும். அது வந்து வேறு 4.5 ஜென்ரேஷன்னா ரொம்ப பெருசாக தெரியும். ரேடாரில் வந்து ஈஸியாக மாட்டிடும். இதே இந்த 5th ஜென் ஃபைட்டர் ஏர்க்ராஃப்ட் அதுலேயும் குறிப்பிட்டு இந்த F-35 பார்த்தீங்கன்னா ரேடார் கிராஸ் செக்ஷன் வந்து ரொம்ப கம்மி. ரொம்ப சிறுசாக ஒரு பறவை பறக்கிற மாதிரி தான் வந்து ரேடாரில் தெரியும். அந்தளவுக்கு வந்து ரொம்ப ஸ்டெல்த்தில் வந்து ரொம்ப அட்வான்ஸ்டான ஒன்று. அதனால தான் வந்து இந்தியா வந்து இதை ரொம்ப சீரியஸாக வந்து எவாலுவேட் பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம இந்தியன் ஏர்ஃபோர்ஸுக்கு வந்து எது முக்கியம்னு பார்க்குறாங்க அப்படின்னா ஸ்டெல்த்து தான் வந்து ரொம்ப முக்கியமாக பார்க்குறாங்க. ஸ்டெல்த்தில் வந்து F-35 படிக்கிறதுக்கு வந்து யாருமே கிடையாது. உதாரணத்துக்கு இப்போ நம்மக்கிட்ட F-35 இருந்தது அப்படின்னா வந்து பாகிஸ்தானில் இருக்கிற தீவிரவாத முகாம்கள் மேலே தாக்குதல் நடத்தணும் அப்படின்னா பாகிஸ்தானால் கண்டே பிடிக்க முடியாது நம்மளோட F-35 உள்ளே போகிறத. உள்ளே போயிட்டு ஈஸியாக தாக்குதல் நடத்திட்டு வந்துடுவாங்க. உள்ளே போகிறதும் தெரியாது, வர்றதும் தெரியாது. அந்தளவுக்கு வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான ஏர்க்ராஃப்ட். பட் ஆனால் என்ன டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து காஸ்ட் அண்ட் மெயின்டெனன்ஸ் அது ரொம்ப அதிகம். ஒரு ஏர்க்ராஃப்டோட காஸ்ட் மட்டும் பார்ப்போம். ஒரே ஒரு 5th ஜென் F-35 காஸ்ட் பார்த்தீங்கன்னா $80 to $100 million சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட நம்மளோட இந்திய ரூபாய் மதிப்பில் வந்து 900 கோடி கிட்ட வரும்னு நினைக்கிறேன். அப்ராக்சிமேட்டாக தெரியல. அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் வரணும். அந்தளவுக்கு வந்து காஸ்ட்லி ரொம்பவும் காஸ்ட்லியாக இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா மெயின்டெனன்ஸுக்கும் வந்து ரொம்ப காஸ்ட்டு நம்ம அதிகமாக செலவு பண்ண வேண்டியதாக இருக்கும். அப்புறம் நிறையா இது புது ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் நம்ம கட்டுற மாதிரி இருக்கும். ஏன்னா வந்து நம்ம இது வரைக்கும் அமெரிக்கன் ஜெட்ஸ் வந்து யூஸ் பண்ணதே கிடையாது. அமெரிக்காவோட நிறையா இராணுவ ஒப்பந்தங்கள் பண்ணியிருக்கோம். ஹெலிகாப்டர்ஸ் வாங்கியிருக்கோம், அட்டாக் ஹெலிகாப்டர்ஸ் வாங்கியிருக்கோம், டிரான்ஸ்போர்ட் ஏர்க்ராஃப்ட்ஸ் வாங்கியிருக்கோம், அதெல்லாம் வாங்கியிருக்கோம். பட் ஃபைட்டர் ஜெட்டுன்னு ஒன்று வாங்கினதே கிடையாது. இதை தான் நம்ம ஃபஸ்ட்டாக வாங்குறங்காட்டி வந்து அவங்களோட டெக்னாலஜி எல்லாமே வந்து நம்மளுடைய பைலட்ஸ்க்கு வந்து புதுசாக இருக்கும். அதை ட்ரைனிங் கொடுக்குறதுக்கு தனியாக ஃபெசிலிட்டிஸ் அமைக்கணும். அப்புறம் வந்து நம்மளுடைய ஏற்கனவே இருக்கிற சிஸ்டம்ஸ் எல்லாம் கூட அதை மிங்கிள் பண்ணணும். அது மிங்கிள் ஆகாது. ஏன்னா வந்து நம்ம ஃபுல்லாகவே ரஷ்யன் டெக்னாலஜி யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறங்காட்டி அதுக்கு தனியாக நம்ம செலவு பண்ணி தனியாக வந்து ஒரு செக்டாரே உருவாக்குற மாதிரி இருக்கும். அதனால் வந்து இது ரொம்ப வந்து காஸ்ட்லியான ஒன்று. அதனால் வந்து F-35 வந்து இந்தியாவுக்கு வருமா என்னங்கிறது தெரியல. பட் வந்ததுன்னா வந்து ஒரு கேம் சேஞ்சராக இருக்கும். அப்புறம் வந்து அடுத்து வந்து என்ன பார்க்கலாம் அப்படின்னா பாகிஸ்தான் ஏன் வந்து இதுக்காக பயப்படுறாங்க, F-35 வந்து ஏன் இந்தியாவுக்கு கொடுக்கக்கூடாது அப்படின்னு அமெரிக்கா கிட்ட சொல்கிறாங்க அப்படின்னா இது வந்து ரொம்பவே மாடர்னான ரொம்ப சுப்பீரியரான ஒரு ஏர்க்ராஃப்ட்.
இது வந்து ஏர் சுப்பீரியாரிட்டி ஏர்கிராஃப்ட்னு சொல்லுவாங்க. இது வந்து பறக்குதுன்னா அந்த அந்த இடத்துக்கு பக்கத்தில் வந்து எந்த ஒரு எதிரியோட ஏர்கிராஃப்ட்டும் வர முடியாது. இது பல கிலோமீட்டருக்கு முன்னாடி வச்சு இது சுட்டு தள்ளிடும். அந்தளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லான ஒன்று. இந்த மாதிரியான ஒரு ஏர்கிராஃப்ட் வந்து பாகிஸ்தானுக்கெல்லாம் கிடைக்கவே கிடைக்காது, யாரும் கொடுக்க மாட்டாங்க. இந்தியா கிட்ட அப்படிப்பட்ட ஒரு ஏர்கிராஃப்ட் வரும்போது வந்து பாகிஸ்தான் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு இன்ஃபீரியராக ஃபீல் பண்ணுவாங்க. அவங்களால ஒரு ஆக்ஷனும் இப்போவே ஒன்றும் பண்ண முடியல. நம்மகிட்ட S-400 வந்துருச்சு, அப்புறம் வந்து ரஃபேல் எல்லாம் வந்தங்காட்டி அவங்க ரொம்ப பயப்பட்டாங்க S-400க்கு. ஏன்னா S-400னால என்னென்ன பண்ண முடியும்னு உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும். அது வந்து பாகிஸ்தானில் எந்த விமானம் கிளம்புனாலும் அங்கேயே வச்சு சுட்டு தள்ளிடும். அந்தளவுக்கு வந்து ரொம்ப பவர்ஃபுல்லானது S-400. அந்த மாதிரி ஒன்று இருக்குது. அது பத்தாதுன்ட்டு நம்ம இப்போ F-35 எல்லாம் வாங்கிட்டோம் அப்படின்னா சுத்தமாக பாகிஸ்தான் வந்து ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னு நினச்சி தான் அவங்க பயப்படுறாங்க. அதனால தான் அமெரிக்கா கிட்ட நீங்கள் இந்தியாவுக்கு வந்து இந்த மாதிரி F-35 எல்லாம் கொடுக்கக்கூடாது. இப்போ நீங்கள் கொடுத்தீங்கன்னா இங்கே வந்து இம்பேலன்ஸ் ஏற்படும், ஏசியாவில் வந்து பெரிய பிரச்சனைகள் இருக்கும் அப்படின்னு வந்து அவங்க வந்து அமெரிக்கா கிட்ட புலம்பிகிட்டு இருக்காங்க. நினச்சா காமெடியாக தான் இருக்குது. நம்ம வந்து அவங்க லீகலியே கிடையாது. நம்ம இப்போ எல்லாம் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு கண்ட்ரியாக மாறிட்டு இருக்கோம். இப்படிப்பட்ட நிலமையில வந்து நீங்கள் வந்து இந்தியாவுக்கு அதை கொடுக்கக்கூடாது, இதை கொடுக்கக்கூடாதுன்னு மற்ற நாடுகிட்ட சொன்னால் யாராவது கேட்பாங்களா? யாரும் கேட்க மாட்டாங்க. பட் ஆனால் நம்ம வந்து F-35 வாங்குறது வந்து அவ்வளோ ரியலிஸ்டிக்காக இருக்க போகிறதில்ல. ரொம்ப கஷ்டங்கள் தான். அப்படி வாங்கினா வந்து ஒரு அட்வான்டேஜஸ், அது ஒரு அட்வான்டேஜான விஷயமாக தான் அது இருக்கும். அதே மாதிரி ஏன் வந்து இது வந்து நம்ம F-35 வாங்க முடியாதுன்னு சொல்கிறேன் அப்படின்னா வந்து அமெரிக்கா வந்து இது வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் டெக்னாலஜியெல்லாம் எதுவும் கொடுக்க மாட்டாங்க, சோர்ஸ் கோடு எதுவும் கொடுக்க மாட்டாங்க. அப்படின்னு அவங்க பண்ணும்போது என்ன பிரச்சனை வரும் அப்படின்னா வந்து அமெரிக்கா 1999 கார்கில் யுத்தம் நடக்கும்போதே நம்மளுக்கு ஜிபிஎஸ்ஸை வந்து அங்கே பிளாக் பண்ணவங்க. அவங்கள நம்பி நாம் எதுவும் வாங்க முடியாது. இப்போ சோர்ஸ் கோடு கொடுக்கல அப்படின்னா அமெரிக்கானால் வந்து இதை மேனுவலாக வந்து அமெரிக்காவில் இருந்துகிட்டே இது வந்து பிளாக் பண்ண முடியும். இந்த ஃபைட்டர் ஏர்க்ராஃப்ட் வந்து பறக்க விடாத மாதிரி பிளாக் பண்ண முடியும். அது வந்து நம்மளுக்கு ரொம்ப பிரச்சனையாக இருக்கும். சோர்ஸ் கோடு கொடுத்துட்டாங்கன்னா அதை நம்ம பிரேக் பண்ணிடலாம். பட் வந்து அதை தரமாட்டாங்க. சோர்ஸ் கோட் கொடுக்கலன்னா இன்னொரு என்ன டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்கும் அப்படின்னா வந்து நம்ம உருவாக்குற வெப்பன்ஸும் வந்து நம்ம ஓனாக உருவாக்குவோம்ல, ஏர் டு ஏர் மிசைல்ஸு, ஏர் டு கிரவுண்ட் மிசைல்ஸு, அதையெல்லாம் வந்து அதில் பயன்படுத்தவே முடியாது. அதெல்லாம் பெரிய பிரச்சனையாகவும் இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அமெரிக்காவில் வச்சு தான் அதை தயாரித்து வந்து இங்கே இந்தியாவுக்கு தருவாங்க. இந்தியாவில் வந்து எந்த ஒரு மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டிஸும் கட்ட மாட்டாங்க. மெயின்டெனன்ஸ்க்கு மட்டும்தான் கட்டுவாங்களே ஒழிய இந்த உருவாக்குறதுக்குன்னு எதுவுமே அவங்க பண்ண மாட்டாங்க. அதனால் வந்து இது வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜஸான ஒன்று தான். இந்தியா வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் டெக்னாலஜி கண்டிப்பாக கேட்பாங்க. பட் ஆனால் அதை அமெரிக்கா கொடுக்க மாட்டாங்க. அதனால் வந்து இந்த டீல் வந்து அவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குமாங்கிறது வந்து டவுட் தான். ஃப்யூச்சரில் தான் வந்து நம்மளுக்கு தெரியும் F-35 வந்து இந்தியன் ஏர் ஸ்பேஸில் பறக்குதா என்ன அப்படின்ட்டு. அடுத்து வந்து ரஷ்யாவோட Su-57 இது வாங்கலாமா வேண்டாமா, இதில் இருக்கிற அட்வான்டேஜஸ் என்ன, டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன, அதை பற்றியெல்லாம் பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஏன் வந்து இந்தியா வந்து Su-57 வாங்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து ரொம்பவே ஒரு காஸ்ட் எஃபெக்டிவான ஒரு ஃபைட்டர் ஏர்க்ராஃப்ட். இது நீங்கள் அமெரிக்காவோட F-35 கம்பேர் பண்ணிங்கன்னா இது வந்து ரொம்பவே காஸ்ட் எஃபெக்டிவ். அமெரிக்காவோடது வந்து 80 to 100 மில்லியன் வரும் ஒரு யூனிட்டுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு 30லேருந்து 50 மில்லியனுக்குள்ளேயே ஒரு யூனிட்டோட காஸ்ட் வந்து முடிஞ்சிடும். F-35 நம்ம 1 வாங்குறதுக்கு இது வந்து 3 நம்ம வாங்கி வச்சிடலாம். அந்தளவுக்கு வந்து காஸ்ட் எஃபெக்டிவான ஃபைட்டர் ஏர்க்ராஃப்ட். அதே மாதிரி மெயின்டெனன்ஸும் ரொம்ப ஈஸி. அவ்வளோ வந்து அமெரிக்காவோட F-35 செலவு பயங்கரமாக இருக்கும். இதுக்கு வந்து அவ்வளோ செலவு இருக்காது மெயின்டெனன்ஸில். அதெல்லாம் வந்து ஒரு அட்வான்டேஜஸ். அப்புறம் வந்து ரஷ்யா வந்து நம்மளுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் டெக்னாலஜி ஆஃபர் பண்ணுறாங்க. நாங்கள் வந்து எப்படி உருவாக்கணுங்கிற டெக்னாலஜியே நாங்கள் உங்களுக்கு கொடுத்துட்றோம், நீங்களே உங்கள் ஃபேக்ட்ரியில் வச்சு உருவாக்கிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி சோர்ஸ் கோடும் கொடுத்துருவாங்க. நம்மளுடைய ஃப்யூச்சரில் வந்து நம்மளோட ஓன் வெப்பனையும் வந்து இந்த Su-57 ஆட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி அட்வான்டேஜஸ் இருக்குது. அப்புறம் வந்து ரஷ்யா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நம்ம ஏற்கனவே ரஷ்யாவோட ஒரு ஃபைட்டர் ஏர்க்ராஃப்டை வந்து இந்தியன் வேரியண்ட்டாக மாற்றி வச்சுருக்கோம். MKI Su-30 MKIன்னு சொல்லுவாங்க. அதை வந்து நம்ம மாற்றி வச்சுருக்கோம். அதுக்கு தனியாக ஃபேக்ட்ரி கட்டியிருக்கோம். நீங்கள் அங்கேயே வச்சு வந்து இந்த Su-57 உருவாக்கிக்கலாம். இதுக்கு தனியாக நீங்கள் ஃபேக்ட்ரி கட்டணுங்கிற தேவையில்லை அப்படின்னும் ரஷ்யா சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி வந்து நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது. அதே மாதிரி வந்து ரஷ்யா வந்து நம்மளுக்கு ஒரு ரிலையபிளான பார்ட்னர். நிறையா சப்ளைஸ் வந்து இப்போ வரைக்குமே இந்தியன் ஏர்ஃபோர்ஸு, ஆர்மி எல்லாத்துக்குமே 60% வெப்பன் சப்ளை வந்து ரஷ்யா தான் பண்ணிகிட்ருக்காங்க. அதனால் வந்து
அவங்க மேலே ரொம்ப நம்பிக்கை இருக்குது. அதே மாதிரி வந்து அவங்க எக்ஸ்போர்ட் வேரியண்ட்டாக வந்து SU-57 அனுப்பும்போது அது 4.5 ஜென்ரேஷனில் தான் வச்சு தருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி நீங்கள் ஒரு வேளை நம்ம ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் டெக்னாலஜியில் வாங்கணும் அப்படின்னா இந்தியா கண்டிப்பாக ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் டெக்னாலஜியில் தான் வாங்குவாங்க. அந்த மாதிரி வாங்கினாங்க அப்படின்னா அவங்க வந்து 5th ஜென்ரேஷனுக்குன்னு ஒரு இன்ஜின் வச்சுருக்கிறாங்க. அதையே வந்து நாங்கள் உங்களுக்கு தந்துடுறோம். அதே மாதிரி அதோட ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் டெக்னாலஜி தரோம் இன்ஜின் தயாரிக்கிறக்கும். அதையும் நீங்கள் இந்தியாவில் வச்சே தயாரிச்சுக்கலாம் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய ஆஃபர் கொடுக்குறாங்க. இதெல்லாம் வந்து ஒரு அட்வான்டேஜஸான விஷயமா தான் இருக்குது SU-57 வந்து இந்தியா கன்சிடர் பண்ணுறக்கு. பட் ஆனால் இதில் என்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜஸ் அப்படின்னா அதை தான் நம்ம முக்கியமாக பார்க்கணும். ஏன் அதை சொல்கிறேன் அப்படின்னா இந்தியன் ஏர்ஃபோர்ஸோட ரெக்குயர்மெண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா ஸ்டெல்த்து தான். ஆனால் SU-57 வந்து அந்த ஸ்டெல்த் விஷயத்தில் வந்து கோட்டை விடுதுன்னே சொல்லலாம். அதாவது F-35 அளவுக்கு வந்து இதனால் ஸ்டெல்த்தில் பர்ஃபார்ம் பண்ண முடியல. அது வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் வந்து அதை கன்சிடர் பண்ணுறக்கு SU-57 வாங்குறதுக்கு. ஸ்டெல்த்தில் மட்டும் இப்போ இருந்ததுன்னா டேரெக்டாக SU-57 தான். அமெரிக்காவெல்லாம் ஓரம்போன்னு சொல்லிட்டு நேராக SU-57 வாங்குறதுக்கு தான் போவாங்க. பட் ஆனால் அந்த ஸ்டெல்த்தில் வந்து அந்த பிரச்சனை இருக்கிறங்காட்டி வந்து இப்போ யோசிச்சுட்டு இருக்காங்க இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் SU-57 வாங்கலாமா வேண்டாமா அப்படின்ட்டு. அது ஒரு பெரிய ப்ராப்ளமாகவே போயிட்டுருக்குன்னு சொல்லலாம். SU-57 வந்து என்னதான் வந்து F-35 அளவுக்கு வந்து ஸ்டெல்த்தில் இல்லைனாலும் மற்ற எல்லா விஷயத்துலையும் வந்து F-35 அளவுக்கு ரொம்ப சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணுதுன்னு சொல்லலாம். வெப்பன் டெலிவரிங்காக இருக்கட்டும், அதே மாதிரி நியூக்ளியர் மிசைல் வந்து இதுலேயும் நம்ம எடுத்துகிட்டு போகலாம். அப்புறம் வந்து இது ஏர் சுப்பீரியாரிட்டியில் இதுவும் நல்லா சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணும். அந்த மாதிரி எல்லாம் நல்லா தான் பர்ஃபார்ம் பண்ணுது. அந்த ஸ்டெல்த்தில் மட்டும்தான் கோட்டை விடுது. அதுதான் வந்து இப்போது இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் வந்து ரொம்ப ஒரு கன்ஃபியூசிங்கான ஸ்டேட்டில் இருக்காங்க. F-35 வாங்கலாமா, SU-57 வாங்கலாமா, இதனால் பெரிய ஒரு பிரச்சனையே இருக்குதுன்னு சொல்லலாம். அப்புறம் வந்து குளோபல் இஷ்யூஸ் எல்லாம் இதில் என்ன ஜியோ பொலிட்டிக்கல் இஷ்யூஸ் வந்து என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது அமெரிக்கா வந்து இப்போ ட்ரம்ப் வந்தங்காட்டி இந்த பிரச்சனைகள் இருக்காது. ஃப்யூச்சரில் வந்தாலும் வர வாய்ப்பு இருக்குது. நீங்கள் வந்து SU-57 வாங்கிட்டீங்க, உன்னை வந்து அமெரிக்காவோட எந்த ஒரு வெப்பனும் நீங்கள் வாங்கக்கூடாது அப்படின்னு பிளாக் பண்ணுறதுக்கு வந்து அமெரிக்கா முயற்சி பண்ணுவாங்க. அந்த மாதிரி வேலைகள்லாம் பண்ணுவாங்க. சாங்ஷன் போட்டுருவான்னு சொல்லி மிரட்டுவாங்க. அந்த மாதிரி வேலைகளெல்லாம் வந்து அமெரிக்கா ஈடுபடுவாங்க. அதுதான் வந்து ஒரு ஜியோ பொலிட்டிக்கல் ப்ராப்ளமாக இருக்கும். பட்டு நம்மளுக்கு வந்து இப்போ அவசரமாக வந்து ஒரு 5th ஜென் ஃபைட்டர் ஏர்க்ராஃப்ட் வாங்கியே ஆகணும். ஒரு 2 ஸ்குவாட்ரன் இல்லை 3 ஸ்குவாட்ரனாச்சும் தேவைப்படுது. ஏன்னா வந்து பாகிஸ்தான் வந்து சைனாக்கிட்டேருந்து 5th ஜென் ஃபைட்டர் ஏர்க்ராஃப்ட் வாங்குறதுக்கு வந்து பிளான் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ நம்ம வாங்கலைன்னா நம்ம ஒரு டிஸ்அட்வான்டேஜஸான ஸ்டேஜுக்கு போயிடுவோம். இப்போது பாகிஸ்தான் வந்து சுப்பீரியராக இருப்பாங்க, நம்ம இன்ஃபீரியராக இருப்போம் ஏர்ஃபோர்ஸில் வரும்போது. அப்படி இருக்க விடக்கூடாது. அதனால் வந்து நான் வந்து சீக்கிரமாக இது வாங்குறதுக்கு பிளான் பண்ணிகிட்ருக்காங்க. நம்மளோட ஓன் ப்ராஜெக்டான AMCA அது போயிட்டுருக்கு. அது வந்து ஃபஸ்ட்டு ஃப்ளைட் வர்றதுக்கு இன்னும் 10 வருஷம் ஆயிரும்னு நினைக்கிறேன். அதனால் இப்போது வந்து நம்ம அந்தளவுக்கு வெயிட் பண்ணுறதுக்கு டைம் இல்லை. அதனால் வந்து நம்ம சீக்கிரமாக பிளான் பண்ணி வந்து இந்த 2ல் வந்து ஏதோ ஒரு ஏர்க்ராஃப்டை வந்து வாங்கித்தான் ஆகணும். ஏன் அப்படின்னா சைனா வந்து அவங்களோட 5th ஜென் ஸ்குவாட்ரன்ஸ் வந்து அதிகப்படுத்திக்கிட்டே போகிறாங்க. பாகிஸ்தானுக்கும் வந்து சைனா வந்து 5th ஜென் ஃபைட்டர் ஏர்க்ராஃப்ட் வந்து தரப்போகிறதா பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ நம்மக்கிட்ட 5th ஜென் ஃபைட்டர் ஏர்க்ராஃப்ட் இல்லைன்னா நம்ம வந்து ஒரு இன்ஃபீரியரான ஸ்டேஜுக்கு போயிடுவோம். அப்புறம் சைனாவும் பாகிஸ்தானும் வந்து நம்மளுக்கு குடைச்சல் கொடுக்க ஆரம்பிச்சிடுவாங்க. அதனால் வந்து நம்ம சீக்கிரம் வாங்கி ஆகணும். ஏன்னா இப்போது ஃபைட்டர் ஏர்க்ராஃப்ட் வாங்குறது சாதாரணமான வேலை இல்லை. பேப்பர் ஒர்க்கு அப்புறம் அது இதுன்னு எக்கச்சக்கமாக இருக்குது. அமெரிக்காவோட F-35 வாங்குறதுனா சாதாரணமான வேலை இல்லை. டிஃபென்ஸ் செக்ரட்டரி வந்து அப்ரூவல் கொடுக்கணும். அப்புறம் வந்து காங்கிரஸில் போய் ஓட்டு எடுத்து அது வந்து கிளியர் ஆகணும். அதெல்லாம் முடிச்சு தான் வந்து இந்த பிளானுக்கே வந்து இந்த டீலே போடுவாங்க அமெரிக்கா. அந்தளவுக்கு வந்து அமெரிக்காவில் வந்து இந்த பிரச்சனைகள் இருக்குது ஒரு ஃபைட்டர் ஏர்க்ராஃப்ட் வாங்கணும் அப்படின்னா. அதனால் ஃபஸ்ட்டு ஃப்ளைட் வர்றதுக்கே உங்களுக்கு 4 வருஷத்துக்கு மேலே ஆயிரும். அதனால் சீக்கிரமாக வாங்கி ஆகணும். அவ்வளோதான் இந்த வீடியோவுக்கு. உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த மாதிரி வந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் வந்து பண்ணுவோம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இது பிடிச்சிருக்கா, என்னென்ன தப்பு இருக்குது, நான் எதை வந்து கரெக்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் சொல்லுங்கள். உங்களுக்கு எந்த வீடியோ பற்றி பேசணும், எந்த டாபிக் பற்றி பேசணுன்னாலும் கீழே வந்து சஜஷன்ஸ் கொடுங்க. நாங்கள் கண்டிப்பாக பேசுவோம். தேங்க்யூ ஸோ மச்.